விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்துறையை மேம்படுத்தும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்களை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்தார். விவசாய கடனுக்காக 8 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு, நபார்ட் மூலம் 5 லட்சம் நிலமற்ற விவசாயிகளுக்கு நிதியுதவி, விவசாயிகளுக்கு மண் ஆரோக்கிய அட்டை வழங்க 100 கோடி ரூபாய், மண் சோதனை ஆய்வகங்கள் அமைக்க 56 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என அடுக்கடுக்கான திட்டங்களை அறிவித்த ஜேட்லி, புதிதாக உருவாக்கப்படும் விவசாய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் கிசான் டிவி என்னும் புதிய சேனல் இந்த ஆண்டே துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார். Kisan Television, dedicated to the interest of agriculture and allied sectors, will be launched in the current year. This will disseminate real-time information to the farmers information regarding new farming techniques, water conservation. I propose to set aside a sum of rupees 100 crores for this purpose. ஆந்திரா, ராஜஸ்தானில் விவசாய பல்கலைக்கழகங்கள் அமைக்கவும், தெலங்கானா, ஹரியானாவில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கவும் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அருண்ஜேட்லி, ஜார்க்கண்ட், அசாமில் விவசாய ஆராய்ச்சி மையங்கள், 100 கோடி ரூபாய் செலவில் விவசாய கட்டமைப்பு நிதியம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் அறிவித்துள்ளார். உணவுப் பொருட்கள் வீணாவதை தடுக்கும் வகையிலும், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு வரி சலுகையும், விவசாய பணிகளுக்கான கருவிகளின் விலையை குறைக்கும் நோக்கில் பல்வேறு கருவிகளுக்கு வரி குறைப்பும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.